எக்ஸல் அப்ளிகேஷனில் நிறைய காலம்ஸ் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி நிறைய காலம்ஸ் இருக்கும் பொழுது அதை நம்ம பிரிண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா எல்லா காலமும் ஒரே பேஜில் யூஸ்வலாக பிரிண்ட் ஆகாது. பாருங்களேன், 3, 4, 5, 6, 7 காலம்ஸ் தான் பிரிண்ட் ஆகுது. பிரிண்ட் கொடுக்கும் பொழுது எல்லா காலமும் வரணுன்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். உங்களுடைய டேப்ஸில் வியூ டேப், லேஅவுட் டேப் நிறையா இருக்கும். அதில் லேஅவுட் டேப்பை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஸ்கேல் டு ஃபிட்டில் விட்த் வந்து ஆட்டோமேட்டிக்கில் இருக்குது. அதுக்கு பதிலாக 1 பேஜ்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா இதில் உள்ள எல்லா காலமும், எஸ்பெஷலி இந்த கண்ட்ரின்ற காலம் வரைக்குமே Ctrl+Pன்னு கொடுத்து நான் பிரிண்ட் பண்ணும் பொழுது அவுட்புட்டாக வரும். பார்த்தீங்கன்னா தெரியும். பட் கொஞ்சம் விசிபிலிட்டி கம்மியாகிடும். பட் இது உங்களுக்கு ஓகேன்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக உங்களுடைய கம்ப்ளீட் பேஜையும் பிரிண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயத்தை நீங்கள் எக்ஸலில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி பேஜை கண்ட்ரோல் பண்ணுறதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே உள்ள வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள்.